இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப சமகாலத்தில பேச்சுப் பொருள்ல இருக்கிறது அனோஜன். ஒரு அனோஜன் என்ற இளைஞன் வந்துகிட்டு சவுதி அரேபியால வேலை செய்றாரு. அங்க வேலை செய்யும்போது இலங்கையில ஒரு அற்பமான விடயம் நடக்குது. ஒரு நாய் உண்டு. அந்த நாய்க்கு ஒரு இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் உதைக்காரு. ஆனா அது ஒரு சுப்பிரமணியம் என்ற நாய். அது தெய்வீக தன்மை பொருந்திய நாய் என்று பின்னால சொல்லப்படுகிறது. அதால அந்த புதைச்ச இளைஞர் கைது செய்யப்படுறாரு. நீதிமன்றத்துக்கு போறாரு. ஒரு சம்பவம் நடக்குது. இதைத் தொடர்ந்து இன்றைய வாத பிரதிவாதங்கள் முகப்புத்தக வாயிலூடாக மற்ற சமூக ஊடகங்களூடாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் பரவுது. இப்படி பரவும்போது அனோஜன் என்ற இளைஞரும் தண்ட கருத்தை பதிவு செய்கிறாரு. எப்படி இஸ்லாமியர்கள் தன்னுடைய உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டார்கெட் பண்ணி அந்த பதிவு இருந்ததால் இன்றைக்கு அவருக்கு சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கின்றா தண்டனை வழங்கியிருக்கு. இதுதான் இன்றைய பேச்சு பொருள். இப்போ சவுதி அரசாங்கம் இந்த தண்டனை வழங்கின உடனே இப்போ திருப்பி ஒரு வாத பிரதிவாதம் போகுது. இப்படித்தானா இஸ்லாமிக்கு இது இப்படி சவுதி அரசாங்கம் தண்டனை வழங்கலாமா என்று பார்த்தா, இப்போ நாம் இலங்கைக்கு வருவோம், சவுதியை விடுவோம். இப்போ அந்த இளைஞன் இலங்கையில் இருந்து அவ்வாறான கருத்தை தெரிவிச்சிருந்தா கூட இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கும்னா கைது செஞ்சிருக்கும். அது தான் சிறந்த எடுத்துக்காட்டு. கடந்த காலங்களில் பௌத்த மத துறவியான ஞானசார தேரர் என்றவர் கூட கைது செய்யப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போய் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த சம்பவங்கள் அமெரிக்கி. ஏனெண்டா இது ஒரு மதத்தை சிதைக்கின்ற கேவலப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு. அது முஸ்லீம் இருந்து கொண்டு ஏனைய மதங்களை மார்க்கத்தை கேவலப்படுத்தினாலும் சரிதான், இல்லை ஏனைய மதங்கள் இருந்து கொண்டு அவருக்கு சாராத வேற மதங்களை கேவலப்படுத்தினாலும் அது ஒரு குற்றம். இப்போ நீங்கள் இலங்கை அரசியலமைப்பை பார்த்து முடிச்சுன்னா, இப்போ நம்ம இலங்கை அரசியலமைப்பு பாருங்க, இதுதான் இலங்கை அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பில் 2ஆம் அத்தியாயம், இந்த 2ஆம் அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. இதில் ஒரு அரசியலமைப்பிலேயே 2ஆம் அத்தியாயம் என்னத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க, பௌத்த மதம் என்ற ஒரு சாப்டரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னால் இலங்கை ஒரு பௌத்த நாடு. இப்போ இலங்கையில் வந்துக்கிட்டு முஸ்லீம்கள் வாழலையா, ஏன் கிறிஸ்தவர்கள் வாழலையா, ஹிந்துக்கள் வாழலையா, ஏன் வேறு வேறு மதங்களை பின்பற்றுறாக்கள் கலாச்சாரங்களை பின்பற்றுறாக்கள் வாழலையா, ஏன் அவங்களையும் கொண்டாந்து இந்த அரசியல் அமைப்பில் வந்துக்கிட்டு இஸ்லாம் மதம், ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம் மட்டும் சேர்த்திருக்கலாம் தானே. அதை விட்டுட்டு ஏன் இந்த பௌத்த மதத்தை மட்டும் சேர்த்திருக்கி? ஏண்டா இந்த இலங்கை நாட்டில் பெரும்பான்மையாக பௌத்தர்கள் வாழ்கிறதால அந்த பௌத்த மதத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டின் அரசாங்கத்தின் கடமை என்பதனால தான் இலங்கையில் இந்த வந்துக்கிட்டு அரசியல் அமைப்பிலேயே கூட வந்து 2ஆம் அத்தியாயமாக 9வது சரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2ஆம் அத்தியாயத்தில் பௌத்த மதம் என்று பகிரங்கமாக தலைப்பை போட்டுட்டு இலங்கை குடியரசில் பௌத்த மதத்திற்கு முதன்மை தானம் வழங்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லி போட்டு திருப்பி சொல்கிறாங்க. அதில் பௌத்த சாதனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டும் என்ற ஒரு கட்டளை மூடப்படுது. இப்போ பாருங்க, இருந்தாலும் அடிப்படை உரிமை என்று சொல்லி திருப்பி என்ன செய்கிறாங்க, உரிமையை தராங்க. அது அடிப்படையாக இலங்கை மக்களுக்கு இருக்க உரிமை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஏன் இந்த பௌத்த மதத்தை கொண்டாந்து இந்த 2ஆம் அத்தியாயத்தில் புகுத்தணுமெண்டா அது ஒரு நாட்டுற கடமை. அது மாதிரி சவுதி அரசாங்கம் வந்துக்கிட்டு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் வாழ்கிற நாடு என்றதால அந்த நாட்டில் வந்துக்கிட்டு அவங்களோட அரசியலமைப்பின் பிரகாரம் சரி, இல்லை அவங்களுக்கு சம்பிரதாய பிரகாரம் சரி, இல்லை அவங்களுடைய சட்டத்தின் பிரகாரம் சரி, இஸ்லாம் மதத்தை பேணி காக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இப்போ அந்த கடமையில் அவங்கள வந்து கண்ணுங்கிறது மாதிரி இருப்பாங்க. இதில் நாம் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கிறதோ நாம் இனங்களுக்கு இடையில் முருகல் ஏற்படுத்துறது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்போ இவ்விடத்தை நாம் செய்ய வேண்டியிருக்க ஒரே ஒரு வேலை என்னடிச்சுன்னா, இலங்கை பிரஜை என்றதால நம்மட நாட்டு அந்த அனோஜன் என்ற பையன் நம்ம நாடு என்றதில்ல நாம் ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். என்னென்னு சொன்னால் அவனோட குடும்பத்துக்கு ஏதாவது உதவிகள் வேணுமாட்ட செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது அவனை வெளியே எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் இலங்கை அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு எப்படியாவது அவனை வெளியே எடுக்கிறதுக்கு வழிமுறை தான் அதுகளை செஞ்சு கொடுக்கணுமே தவிர மேலும் மேலும் முரண்பட்டு போகிறதில்லை எந்த ஒரு நியாயமும் இல்லை.
அதோட நாம் இப்போ இலங்கை பிரஜைகளின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், இலங்கை அரசாங்கத்துக்கு இது சம்பந்தமாக கொண்டு போய் அந்த பையனை வெளியெடுக்கிறதும், அதே நேரம் வந்துக்கிட்டு அந்த தண்டப்பணம் என்னமோ இருக்கு போல அதுக்கு எப்படியாவது அதை செலுத்தி அந்த மீதி இருக்க அந்த தண்டனை காலத்தை குறைச்சி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க காலத்தை வந்துக்கிட்டு ரத்து செஞ்சு அவனுக்கு ஒரு பொது மன்னிப்பு அடிப்படையில் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இலங்கை அரசாங்கம் இதை பிரயத்தனம் எடுத்து செய்யும் என்று நான் நினைக்கிறேன். அதோட இலங்கை பிரஜைகளின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது அனோஜன் அந்த படியன்ற குடும்பத்துக்கு நம்மளால் வேண்ட உதவிகள் ஏதாவது இருந்தால் செஞ்சு கொடுக்கறது தான். இதை விட்டு திருப்பி முருகல் ஏற்படுத்துறதோ, மதங்களை கொச்சப்படுத்துறதோ, மார்க்கத்தை கொச்சப்படுத்துறதோ யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஏனெண்டா மதங்களை மார்க்கத்தை பின்பற்றுறது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை என்ற அடிப்படையில் இதை நாம் தெளிவாக வழங்கிக்குவோம். நன்றி, வணக்கம்.